another vlog. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னா ஒரு கோயில் vlog தான் பார்க்க போறோம். என்ன கோயில்னா சென்னை திருவொற்றியூர்ல இருக்கிற தியாகராஜ சுவாமி சமேத வடிவுடையம்மன் கோயில் தான் போய் பார்க்க போறோம். போய் பார்க்கலாமா? கோயிலில் உங்களுக்கு சுவாமி அம்பாள் தவிர நான் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். ஏன்னா கர்ப்பகிரகத்துக்குள்ளே கேமரா கொண்டு போகக்கூடாது. இந்த வீடியோவில் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுவாமி அம்பாளை பார்த்தாச்சு. அடுத்து நான் உங்களுக்கு இப்போ கோயிலை சுற்றி காட்டுறேன். நீங்கள் என்னைக்காவது திருவொற்றியூர் வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸோட ரைட் சைடில் அம்பாள் சந்நிதி இருக்கும். அதே மாதிரி பிரதட்சிணை பண்ணுற வழியில் ஃபஸ்ட்டு ஆதிபுரீஸ்வரர் இருப்பார், அதுக்கப்புறம் தியாகராஜ சுவாமி இருப்பார். இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்கு 63 நாயன்மார்கள்லேருந்து ஒரு நாயனாரான கலிய நாயனார் இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. எதுக்காகனா அவர் தினமும் இந்த கோயிலில் விளக்கேற்றுவார். ஒரு நாள் அவர் விளக்கேற்ற வரும்போது அவருக்கு நெய்யோ எண்ணெயோ ஒன்றுமே இல்லை. அதை பார்த்து அவர் மனசுடைஞ்சு போய் என்ன பண்ணார்னா, கத்தி எடுத்து தன்னோட கழுத்தை அறுத்து தன்னோட ரத்தத்தை எண்ணெய்க்கு பதிலாக விளக்குல ஊற்றலான்னு நினச்சி கத்தி எடுத்து கழுத்து வரைக்கும் கொண்டு போனப்போ சிவபெருமான் அவரை தடுத்து ஆட்கொண்டார். அந்த மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த கோயில். 63 நாயன்மார்கள் யார் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் என்னோட சேனல்லேயே ஒரு vlog வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க, லிங்க் கொடுக்குறேன். இப்போலேருந்து என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஆட் ஆக போகிறாங்க. நானும் அவங்களும் தான் இன்னுமே சேர்ந்து vlog பண்ண போகிறோம். ரிவீல் பண்ணிடலாமா யாருன்னு? இவ தான் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டு. இனிமே நானும் இவனும் தான் சேர்ந்து எல்லா vlogகும் பண்ண போகிறோம். ஆமாம். பிரளயம் வேண்டாத பிரம்மதேவர் சிவபெருமானிடம் தன்னுடைய கோரிக்கையை வைக்க யாகம் செய்தார். அந்த யாகத்தின் பலனால் சிவபெருமான் தோன்றி பிரளயத்தினை நிகழ்த்தாமல் தடுத்தார். இதனால் இத்தலம் பிரளயத்தினை ஒற்றச் செய்தல், விலகச் செய்தல் எனும் பொருளில் திருவொற்றியூர் என்று அழைக்கப்படுகிறது. கம்பர் பகலில் வால்மீகி ராமாயணத்தை கேட்டு இரவில் எழுதினார் என்பது வரலாறு. அவ்வாறு இரவில் எழுதும் போது இங்குள்ள வட்டப்பாறையம்மனை பார்த்து ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே, நந்தாதி எழுதுவதற்கு நள்ளிரவில் பிந்தாமல் பந்தம் பிடி என்று வேண்ட அவ்வாறே காளியன்னையும் பந்தம் பிடித்து கம்பர் ராமாயணம் எழுத உதவினார். இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இது சிவஸ்தலம். இதில் சிவன் தியாகராஜ சுவாமி, தேவி வடிவுடையம்மன். இதில் என்ன வேடிக்கைன்னா, கம்பர் சிவஸ்தலத்தில் ராமாயணம் எழுதியிருக்காரு. அதுக்கு தேவி காளி ரூபத்தில் அவருக்கு தீப்பந்தம் பிடிச்சு ராமாயணம் எழுத உதவிருக்காங்க. நல்ல வேடிக்கையாக இருக்குல்ல? சிவஸ்தலத்தில் ராமரோட வேலை. ஸோ நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோலேருந்து இவ கண்டினியூஸாக வருவா. இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் இவளை ஆட் பண்ணேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அமேசிங்கான டெம்பிளுக்கு போவோம். ஓகே, டாட்டா.